நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி, மே மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 9:37 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:18 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 8:18 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:18 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க பழைய நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். இனிய வார்த்தைகளை பேசி பிறரை கவர்ந்து விழிப்பீர்கள். வாழ்க்கை தரம் வியத்த அளவில் உயரக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடுங்க. சேமிக்கும் விதத்தில் வருமானம் வரக்கூடும். குடும்பத்தில் சுப விஷயம் பேசுவதற்கான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. பழைய கடனை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். ராஜங்க ரீதியிலான ஏற்பட்ட சிரமங்களிலிருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். அரசாங்கம் மூலம் அனுகூலம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். இன்று தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடுங்க. மன ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதலை நீங்க அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்குவது ரொம்ப சிறப்பு. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முயற்சிகளில் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், புதன்கிழமை என்பதினால் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று நீங்க மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் அனைத்தும் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். குழப்பங்கள் கண்டிப்பாக திருந்துவிடக்கூடும். சிரமங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். விடாபுடியாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பரணி என்ற அரசியல்வாதிகளால் ஏற்பட்ட சிரமம் விலகி செல்லுங்க. பழைய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. வியத்தக அளவில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடுங்க. இனிய வார்த்தையால் பிறரை கவர்ந்து விடுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை இன்று அமைத்துக் கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கிருத்திகை என்று நீங்க வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். திட்டமிட்ட பணிகளை என்ற முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் என்று மயங்க மாட்டீர்கள். அதிர்ஷ்டமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. என்று ஓரளவு குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படக்கூடும். உறவினர்களின் பாசத்தை கண்டு நிகழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிலைமை பணி நிறைவேற்றுவது நல்லது. வருமானம் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் திருப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் சென்று என்று எதிலும் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடும். திருமண முயற்சிகள் வெற்றி அடையக்கூடும். பயப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.
என்று விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். எதிலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதையும் நீங்க சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று மற்றொரு விஷயத்தில் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். காதலை விட்டு கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனக்குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. மாணவர்கள் சுலபமாக ஜெயிக்க முடியும். நல்ல விஷயங்கள் ஆர்வத்துடன் செயல்படக்கூடும். என்று கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக வியத்த அளவில் உயரக்கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரோகிணி, இனிய வார்த்தைகளால் பிறரை கவர்ந்து விடுவீர்கள். வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். உதவி என்று வருவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று ஓரளவு அனுகூலமான நல்லதொரு பலன் ஏற்படக்கூடும். மிருக சிரிஷம், என்று நட்பு உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். திட்டமிட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். போட்டி என்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மனமாற்றம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மிதுனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை கண்டிப்பாக எடுத்து செய்வீர்கள். உண்மை நேர்மைக்கு உதாரணமாக காணப்படுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இருந்தாலும் கவனக்குறைவு மட்டும் வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விட முடியும், பயப்பட வேண்டாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை இருக்குங்க. எதிர்ப்புகள் கூட விலகி செல்லக்கூடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நினைத்த வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. எதிலும் லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அன்பு பாசமும் அதிகரிக்கக்கூடும். கருத்துக்களை பரிமாறம் செய்யும் பொழுது பொறுமை வேண்டும். நிச்சயம் நீங்க ஜெயிக்க முடியும். தேவையில்லாத விஷயங்களை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று காணாமல் போன பொருட்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். இனிமையாக எல்லாம் நடந்தேறக்கூடும். இன்று நிர்வாகத்தில் சிரமங்கள் ஓரளவு இருந்தது சரியாகிவிடக்கூடும். பெண்கள் வியத்த அளவில் முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் இன்று காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைந்து கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமங்களை கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் படியுங்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக இடுங்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம், இன்று தொழில் முறை மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும்.
வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். திருவாதிரை, இன்று யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். போட்டி பொறாமைகள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. இந்த நாள் ஓரளவு மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. புனர்பூசம், இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து கூடும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடுங்க. இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதையும் அடிப்படையாக கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான நல்லதொரு தீர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையை வளர்ச்சி பாதை நோக்கி எடுத்து செல்வீர்கள். கடகம் ராசினியர்கள், இன்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யாரிடமும் வாக்குவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். ஏற்ற மிகுந்த சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். கூடுமானவரை நீங்க அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். மனப்பதட்டமும் குழப்பமும் கண்டிப்பாக வேண்டாம். முயற்சி உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீங்க சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருவினையாக கொடுங்க. எதிர்பார்த்த நிலைவுகள் எல்லாம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. ஏனோ தரமாக இருந்த நிலை ஓரளவு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். அவசர தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நல்ல எண்ணங்கள் ஒரு பக்கம் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் நீங்க நம்பிக்கையுடன் போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழக்கூடுங்க. என்று பெண்கள் மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பிடிவாதம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியினை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்கக்கூடும். காரியங்களை கூட வேற ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. மேலிடத்தில் உங்கள் மீது கனிவான பார்வை இழக்கூடும். சிக்கலான பிரச்சனையும் சமாளித்து விடுவீர்கள். உடல் நலம் சீராக கூடும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சில சூழல்கள் உங்களுக்கு மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. என்று ஓரளவு முடிவுகளில் தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம், நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. என்று எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பயம் என்பது கண்டிப்பாக வேண்டாம். தொலைந்து போன பொருள் கூட கிடைக்கக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட கொடுங்க. ஆயில்யம், என்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை எல்லாம் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிறைவாக திறமையும் இன்று படிச்சிடக்கூடும். இன்று சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். கண்டிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள், இன்று நீங்க எதையும் யோசித்து பேசுவது மிக சிறப்பு. சொந்த பணியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படுவீர்கள். உறவினர்கள் வருகை இருக்கும்.
செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் எச்சரிக்கை வேண்டும். மனசுக்குள் நம்பிக்கை வேண்டும். தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். பல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பணியாளர்கள், சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மனசுக்குள் தெம்பு ஏற்படக்கூடும். வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்குங்க. வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மற்றவர் மத்தியில் உயர்ந்து நிற்பீர்கள். மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தூக்கம் இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறும். யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது. பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காலையில் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுங்கள். கோபப்பட வேண்டாம். பெண்களுக்கு ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சுமூகமான சூழல் இருக்கக்கூடும். காதலில் நீங்க அமைதி நிலையை அடைய வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் நீங்க சுலபமாக செய்வீர்கள். எதிர்காலத்தை சிறப்புடன் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்லதொரு திட்டங்கள் உதிக்கக்கூடும். என்று என்ன கல்வி படிக்கலாம் என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது சிறப்பு. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்க இருப்பதினால் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது ரொம்ப நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வாகனத்தை ஓட்டும் பொழுது பொறுமை வேண்டும். இன்று உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. போட்டிகள் ஓரளவு ஏற்பட்டு பெண்ணு சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றியும் பெற முடியும். பூரம். எதிலும் அவசரப்பட வேண்டாம். தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். தைரியமாக இதிலும் ஈடுபட வேண்டும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக்கக்கூடும். குழப்பங்கள் கண்டிப்பாக தீரக்கூடுங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். என்று நீங்க வியத்தகு அளவில் முன்னேறி செல்லும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரம். என்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பழைய வாக்கியங்களை வசூல் செய்து விடுவீர்கள். காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அனுகூலமான நல்லதொரு தீர்ப்பு வரக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்திலும் சுபிக்ஷம் ஏற்படக்கூடும். இனிய வார்த்தைகளால் பிறரை கவருவீர்கள். என்று உறவு சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. உறவுகள் வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். போற போக்கில் எல்லாம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்க கொடுங்க. உங்கள் பேச்சு செயலில் சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். நண்பரின் வழிகாட்டுதல் நன்மையை கொடுக்கும். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி ஏற்படக்கூடும். பணியாளர்கள் விண்ணப்பித்த கடன் உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. பிறருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பிறர் விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். ஓரளவு சாதகமான பலன் ஏற்படக்கூடும். சிலருக்கு புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலுங்க விடக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. திட்டமிட்ட வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். போட்டிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். சிரமங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். உடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். புதியதாக வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம். என்று முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. பொருளாதாரத்திலும் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிதாக வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கைகூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி பெற முடியும். சித்திரை. இன்று நீங்க பெரிய பெரிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகினால் வெற்றி இருக்கும். சொல்லும் சொற்கள் கண்டிப்பாக வெல்லும் சொற்களாக அமைந்துவிடக்கூடும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சும் செயலிலும் கொஞ்சம் நிதானம் இருப்பது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தொழில் வளர்ச்சி பாதை நோக்கித்தான் செல்ல கொடுங்க. விண்ணப்பித்த அனைத்து கடன் உதவியும் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. எதிலும் வேகம் கூடிவிடும். எதிர்பாராத நன்மைகளும் ஏற்படக்கூடும். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோசனை ஏற்படக்கூடும். ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள். இன்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாகத்தான் இந்த நாள் இருக்கக்கூடும். சொந்த பணியில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். உறவினர்கள் செயலை கண்டு குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொழில் உங்களுக்கு ஆதாயம் சீராக இருக்கக்கூடும். மிதமான பணவரவு இருக்கக்கூடுங்க. பணியாளர்கள் பணி சுமையால் அவதிப்படக்கூடும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பரிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்ய வேண்டும். அடுத்தவர் பற்றி பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் தீர்க்கமான முன்னேற்றம் இருக்கும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மன கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடக்கூடும். எல்லா நன்மைகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திடகார்த்தமான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். எண்ணங்களும் எண்ணியபடி நடைபெற கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடும். தாய்மாமன் உறவுகள் மூலம் நன்மைகளும் நடைபெற கொடுங்க. என்று பெண்கள் முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமங்களை கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். ஓரளவு எல்லாம் சரியாகும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று எண்ணியபடி காரியங்களை வச்சிருக்கோங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. சொந்த பணியில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். உறவினர்கள் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்து கொள்வார்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். முக்கிய விஷயங்கள் நீங்க ஆலோசனை செய்வது மிக நல்லது. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று நீங்க கௌரவம் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரக்கூடும். சுவாதி. எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வர கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமைகளால் இன்று வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் வந்து செல்லும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும். நன்மைகளும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். விசாகம். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எண்ணியபடி காரியங்கள் நடைபெறக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழல் உருவாக்கக்கூடும்.
வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். என்று விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் நிறைவேறக்கூடுங்க. முன்னேற்பாடுடன் எதிலும் ஈடுபடுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு அனுகூலம் ஏற்படக்கூடும். பிறரிடம் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூடுதல் வருமானத்தால் தேவைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு கண்டிப்பாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள். நல்லதொரு ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கொடுத்த கடனை திரும்பி வாங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். கவன நடைமுறை பின்பற்றுவது நல்லது. தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூட்டும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். விட்டு கொடுத்து செல்வது எதிலும் நல்லது. மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். எண்ணியபடி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மகிழ்ச்சி மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகிவிடும். காதலை விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் ரொம்ப நல்லதுங்க. என்று மாணவர்கள், கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாக கூட்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அதிகம் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. அனுஷம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். கருத்து மோதல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சிரமங்களும் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூட்டும். கவனமாக எதிலும் பேசி பழகுவது மிக நல்லது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை சரி கட்டி விடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்கும். என்று ஓரளவு நினைத்தது நடைபெறும் நாடென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. இன்று நீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். வீண் விவாதங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். கவனமாக எதிலும் பேசி பழகுவது ரொம்ப நல்லது. கருத்து மோதல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடுங்க. செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முக்கிய ஆலோசனைகளை இன்று மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பணியில் ஆர்வம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். தனுசு ராசினியர்கள், என்று நீங்க அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சொந்த பணியில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். என்ற எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்க வேண்டாம். தொழில் உங்களுக்கு சிரமங்கள் தாமதமின்றி சரியாக கூடும். என்று கொஞ்சம் பண வரவை விட நிர்வாக செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ணுவது நல்லது. பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பு இருக்க கொடுங்க. பயணங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பாராத தடங்குகள் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கூடும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைப்பினை கொடுக்க வேண்டியிருக்கும். வரலாறு காரணாத வெற்றியை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். எதிலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நேர்த்தியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்கும் நாக இருக்க கொடுங்க. வாகன யோகமும் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று குடும்பத்தை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயத்தின் அடிப்படையில் செயல்படுவீர்கள். பெண்கள் விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும்.
ஆர்வமுடன் இன்று பணிகளை மேற்கொள்ளக்கூடும். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். காதல்ல கொஞ்சம் நெருக்கடியில் இருக்குங்க. பதட்டம் இருக்குங்க, குழப்பம் இருக்குங்க. போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. காதல கொஞ்சம் விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. என்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வியில மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நீங்க யோசித்து செய்யும் காரியங்களை வச்சு இருக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. தொழில் உங்களுக்கு சிரமங்களை தாமதமின்றி சரி செய்து விடுவீர்கள். பண வரவை விட உங்களுக்கு நிர்வாக செலவு அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சுறுசுறுப்பு அடையக்கூடும். எதிலும் உங்களுக்கு வேகம் பெருக்கக்கூடும். காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் உண்டாக கொடுங்க. விவேகம் உண்டாக கூடும். நல்ல பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக வர கொடுங்க. போராட்டம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கவலை மறந்து இன்று நீங்க செயல்படுவீர்கள். பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். உணவுப் பொருட்களை தரமறிந்து நீங்க உண்ண வேண்டும். செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வேலையில் கவனமுடன் செயல்படுவது மிக நல்லது. யாரையும் நீங்க எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். உத்திராடம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நிர்வாக செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். எடுக்கும் முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூட்டும். தாய் மாமனிடம் உங்களுக்கு சின்னதாக கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பின்ன சரியாகும். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். பயம் வேண்டாம். மகரம் ராசினியர்கள் இந்த அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சொந்த பணியில் ஆர்வம் கொள்வீர்கள். உறவினர் செயலை குறைகள் சொல்ல வேண்டாம். நடக்கட்டும் என்று எல்லாம் விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்க கொடுங்க. இன்று செயல்களில் தீவிரம் அதிகரிக்கும். ஒருமுகத்தன்மையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். தாமதமான பணி கூட எளிமையாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இந்த மறைமுக போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். மனம் மகிழும் சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடைய பொருளாதாரமும் சீராக உயருங்க. எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வுங்க. பல வகையான யோகங்கள் ஏற்படக்கூடும். மனக்குழப்பமும் கண்டிப்பாக நீங்கும். சந்தேகமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். யாரையும் நீங்க அதிக சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும்பொழுது பொறுமை இருக்கட்டும். திட்டமிட்டு செயலாற்றினால் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. இன்று தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலை நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். எதிர்கால கல்வியை அற்புதமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். மனக்குழப்பம் போக போக சரியாக கூடுங்க. யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு சிரமம் இருக்காது. ஓரளவு உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியுங்க. திருவோணம். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
அவசரமாக முடிவில் எதுவும் எடுக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். திட்டமிட்டு எதையும் எதிர்கொள்ள பாருங்கள். பல வகையில் உங்களுக்கு யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் யாரையும் இன்று நீங்க குறைவாக பேசிவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் இன்று நல்லவைகள் நடைபெற கொடுங்க. முயற்சி கூட திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. என்று உங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்த வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். நடக்கும் காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். அன்பு பாராட்டும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பணியாளர்கள் சலுகை கிடைக்க பெறுவார்கள் என்று பெற்றோரின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். ஏதிலும் கூடுதல் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். இன்று மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் உதவியும் ஏற்படக்கூடுங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூட்டும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சிறப்பாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவார்கள். சிறப்பாக எதிலும் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த காரிய வெற்றிக்கு குறைவு இருக்காது. மனசுக்குள் தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சாதனை புரியும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். திறமைகளும் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். பெண்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. எதிர்கால கல்விக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடும். உயர்வான கல்வியும் இன்று அமைத்துக் கொள்ளக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் என்று பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நடக்கும் காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை இன்று கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வாகன லாபம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் பொறுப்பாக காணப்படுவீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நிர்வாக செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். செய்யும் காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வேலையில் உங்களுக்கு திருப்திகரமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். புரட்டாதி இந்த திட்டமிட்ட பணிகளை வெற்றி இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பயணங்கள் செல்லும் பொழுது முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத தடங்கள் ஏற்பட்டு சரியாகும். இன்று நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் நீங்க கொடுத்த கடனை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மீனம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உங்களுடைய துணிச்சலான செயலை கண்டு மற்றவர்களை பாராட்டக்கூடும். செயல்களில் கூட உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். விவேகமுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் மட்டும் இருந்து கொண்டிருக்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. சலுகைகளை கேட்டு பெறுவீர்கள். பெற்றோரின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேர கொடுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். இன்று உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நன்றாக உழைத்து எதிலும் ஈடுபடுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. துணிச்சலுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. எதிலும் சிரமம் இல்லாமல் ஈடுபட்டு
முன்னேற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். உபரி பண வருமானத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் நீங்க அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். காதில் புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமத்தை கொடுக்கும். போக போகத்தான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலுக்காக நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ளக்கூடாது. படிப்பை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்து விட முடியும். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் கரும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்க மனதுக்குள் தைரியம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. நடக்காத காரியங்கள் கூட கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனோ கிளேசங்கள் கண்டிப்பாக மறையுங்க. உத்திரட்டாத்தி. என்று மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பனை போல் எதையும் பற்றிக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். உங்கள் நல்ல செயலை சிலர் பாராட்ட கொடுங்க. தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காரிய வெற்றி எதிலும் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வரும் நாளாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். ரேவதி. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்ள கொடுங்க. பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். ஆக்ரோஷமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். மனசுக்குள் ஒரு வித குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தயவு செய்து தடுக்க வேண்டும். எதையும் எச்சரிக்கையுடன் செய்யுங்கள், அது போதும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு துன்பங்கள் ஓரளவு விலகி இன்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.